ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும், ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்தி படுத்துங்க, ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும், ஆனா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது, அதனால எங்களுக்கு பேர்டன் ஆயிடும், அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னாரு. லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு, ப்ராக்டிக்கலாவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்றது தான் அருண் ட்ரிகர் ஆனாரு. பிகாஸ் அங்க இருக்க போறதுல அங்க அது ஜாப் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கும் நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுனா கேம் ஆடுறதுக்கு. அது இல்லாம மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே பார்க்கல. ஆனா வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி broke my heart. ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்றாங்க. அப்போ அருண் ஸ்கில் லேபர்னு அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு இவ்வளவு டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசின தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்ட் அண்ட் லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹையரார்கி. இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்கள் அப்பா நீங்கள் ஸ்கில்ட் ஓரியன்ட், அம்மா நீ லேபர் ஓரியன்ட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி, அந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க தரைக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க, யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் இல்லை தப்பா போயிடுச்சோ, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை, இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனா இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசா ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்ல பேசினது, கன்ஃபெஷன் ரூம்ல பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலா என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே, இதை எதனால 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடந்த வாரம் பிக் பாஸ்ல லேபர் விசஸ் ஸ்கில்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. தீபக் டீம் பிரிக்கிறத பத்தி பேசும்போது ஸ்கில் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் ஸ்கில் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும், ஆனா லேபர் ஒர்க் அப்படி இல்லைன்னு பேசியிருந்தாரு. அதுக்கு அருண் எப்படி லேபர் ஸ்கில்னு பிரிக்கலாம், அது தப்புன்னு சொன்னாரு. தீபக்கும் நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அருண் டீ குடிக்க வரும்போது தீபக் அருணை ட்விஸ்டர்னு சொல்லிட்டாரு. அதுல கோபமடைஞ்ச அருண் லேபருக்கு எவ்வளோ டீயோ அதை கொடுங்கன்னு சொல்ல தீபக்கும் அப்படியே கொடுத்துடலாம்னு பதில் பேச இது அப்படியே சண்டையா மாறி அருண் தீபக் கிட்ட என்ன நீங்க எப்படி லேபர்னு சொல்லலாம்னு பேச தீபக்கும் அருண் கிட்ட நான் அப்படி வேறுபாடு பார்க்கல, நீ ட்விஸ்ட் பண்ணாதன்னு அருணும் தீபக்கும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது விஜய் சேதுபதி அருண் கிட்ட நீங்க எப்படி லேபர்னு சொல்றதே தப்பா பார்க்கலாம்னு கேட்டாரு. அதுக்கு அருண் மறுபடியும் இல்ல சார், நான் இதை ஒரு காலேஜ் லைஃப் மாதிரியும் ஃபேமிலி மாதிரியும் வீடு மாதிரியும் பாக்குறேன், இங்க இப்படி லேபர்னு பிரிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சரி லேபர்னு சொல்றதுல என்ன தப்பு, லேபருக்கு இவ்வளோ டீ போதுன்னு சொல்றது தப்புனா லேபர்னே சொல்ல
சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அதை விட தப்பு இல்லைன்னு அருணை கார்னர் பண்ற வகையில பேசவே அருணும் பதில் சொல்ல முடியாம தப்புதான் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நிலையில அருணோட கேர்ள் ஃப்ரெண்டான அர்ச்சனா அருணுக்கு ஆதரவா இப்ப பேசி வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸை லேபர் ஸ்கில்டுன்னு பிரிக்காம இத ஒரு டீம் ஒர்க்கா பாருங்க. ஹோஸ்ட் முத கொண்டு எல்லாருமே அருண் பேசினதை ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. வீட்ல ஒரே மாதிரியான நிலைப்பாடு எல்லாருக்குமே இருக்கணும். அதை தான் அருண் பேசியிருக்காரு. ஆனா அவருக்கு அதை சரியா சொல்ல வரல. தீபக் லேபருக்கு இவ்வளோ டீ போதும்னு சொன்ன விஷயத்த பெருசா பேசாம அருண் நீ தான் லேபர் அப்படிங்கிற வார்த்தையை கீழ்த்தரமா நினைக்கிறேன்னு அவரை பிளேம் பண்றாங்க அப்படின்னு அருண் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பேசியிருக்காங்க. இந்த வீடியோல பலரும் அர்ச்சனாக்கு எதிராக தான் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. லேபர் ஸ்கில்டுன்னு பிரிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, அதை தான் தீபக் பண்ணாரு அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாவும் இருக்கு. ஆனா அருண் தான் லேபர்னு பிரிக்க கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு அதை இழிவா நினைக்கிறாரு. நீங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட மரியாதையை இழந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அர்ச்சனாவும் இந்த மாதிரி வர கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ற விதமா எது சரியோ அதுக்காக நிக்கணும், பேசணும், இதனால ரெஸ்பெக்ட் போயிடும்னு எதுவுமே இல்ல, இப்படி கமெண்ட் பண்ணி உங்களோட மரியாதையை இழந்துக்காதீங்க அப்படின்னு அர்ச்சனாக்கு எதிராக கமெண்ட் பண்ணவங்களுக்கு அர்ச்சனா ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த லேபர் இஷ்யூவால பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். தீபக் அண்ட் அருண் இஷ்யூவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.